அனைவரும் வணக்கம். சற்று முன் வெளியான அறிவிக்கின்படி என்ன பார்த்தீங்கன்னா, நாளை காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் எந்தெந்த மாவட்டத்தில் கூடுதல் விடப்பட்டிருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருக்காங்க அப்படி தான் கூடுதலாக பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கும் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. சென்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இலங்கை கடலோர பகுதி அருகே உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெதுவாக நகர்ந்து நேற்று காலை பார்த்திங்கன்னா ஒரு 8:30 மணி அளவில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவி இருந்தது. இது பார்த்திங்கன்னா இன்று வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது என்று சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக தான் பார்த்திங்கன்னா, இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய ஒரு லேசான முதல் மற்றும் கனமழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் கனமழை வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் 5 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு அப்படி சொல்லியிருக்காங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா. அதன்படி பார்த்தோன்னா கடலூர், மயிலாடுதுறை, நாகை மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இவ்வாறு மழை வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது போன்ற மழை பற்றிய, வானிலை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.